ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? எங்கே கிளம்பிட்டேன் தானே பார்க்குறீங்க? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நாங்கள் இப்போ வயலுக்கு கிளம்பிட்டேன். அங்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு நாள் பைப் போடுறோம். வயல்லேருந்து நிலத்துக்கடியில் பைப்பு கொண்டுட்டு வரோம். தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்காக ஒவ்வொரு வயலுக்கும் தண்ணி பாயணும் இல்லையா? அதனால் நாங்கள் பைப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பித்தோம். அதனால் வயலில் போய் பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். வயலுக்கு வந்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக அங்கே இருந்த கல் எடுத்து அந்த கல்லை நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 கல்லுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானையும் நல்லா கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன். அதில் பாசிப்பருப்பு வேக வைக்கணும். 1 கிலோ அரிசி போட போகிறேன் பொங்கல். அதனால் 150 பாசிப்பருப்பு போட்டு முதல்ல பாசிப்பருப்பை வேக வச்சுக்கிட்டேன். பாசிப்பருப்பு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் பாசிப்பருப்பை வேக வச்சுக்கிட்டேன். பொங்கலுக்கு பாசிப்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து போடணும் பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி கொதிஞ்சதுக்கப்புறம் அரிசி 1 கிலோ அரிசி நான் போட்டேன், பச்சரிசி. அரிசியை கழுவி போட ஆரம்பிச்சிட்டேன். அரிசி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விட்டேன். வெல்லம் நல்லா கரையணும். அடுப்புலேயே வச்சு நல்லா கிண்டி விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சாதான் அந்த வெல்லத்தோட பச்சை வாசம் வராமல் இருக்கும். வயலில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புல்டோசர்லாம் பைப்பு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஒத்தையா இரட்டையா அப்படிங்கிற விளையாட ஆரம்பித்தோம். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா யூஸாக இருக்கும். அதுங்களுக்கு இந்த ஒத்தையா இரட்டையா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எந்த நம்பர் ஒற்றை எண், எந்த நம்பர் இரட்டை எண் அப்படிங்கிறத நல்லா கண்டுபிடிச்சிரும், தெரிஞ்சுக்குங்க நல்லா. அதனால் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுக்கு இந்த மாதிரி விளையாட்டுங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஒத்தையா இரட்டையா சும்மா கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 கல் இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு கையில் எத்தனை கல்லுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத தான் ஒத்தையா இரட்டையா அப்படின்னு கேட்கணும். அது மாதிரி கேட்டோம்னா அதுங்க ஒத்தை அப்படின்னா 1 கல் வச்சுருப்போம், இரட்டை அப்படின்னா 2 கல் வச்சுருப்போம். அதனால் 1ஆம் நம்பர் ஒற்றை எண், 2ஆம் நம்பர் இரட்டை எண் அப்படிங்கிறத அதுங்க நல்லா தெரிஞ்சுக்கும். அதனால் நம்பர்ஸில் ஒற்றை எண் எது, இரட்டை எண் எது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கும் அந்த பிள்ளைங்க. அதனால் நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி அதுங்களுக்கு அறிவுபூர்வமான விளையாட்டெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்மளும் விளையாடலாம், டைம் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு நான் நெய் ஒரு 200 நெய் சூடு பண்ணி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து அதில் கொட்டி கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப மணமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக விளக்கு ஏற்றினேன். காற்றுல அது எரியலை, அமிஞ்சு போச்சு. பயங்கர காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதனால தான் ஒரு பாத்திரத்தை உள்ளுக்கு வச்சு கொஞ்சம் அண்டையாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் நான் வச்சு விளக்க வச்சு நான் ஏற்ற ஆரம்பித்தேன். பரவாயில்ல, நல்லா எரிஞ்சிச்சு. கொஞ்சம் அந்த அனல் அப்படி இப்படி தாவுனுச்சு. ஆனால் எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. விளக்கு அமையவே இல்லை, நல்லா எரிஞ்சிட்டு. அதில் கொஞ்சம் சாம்பிராணியும் நாங்கள் பருத்தி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் படையல் போட்டு அதில் பொங்கல் வச்சு அது மேலே வாழைப்பழம், கொஞ்சம் ஸ்வீட் வைக்கணும் இல்லையா, அதனால் வாழைப்பழம் வச்சு தேங்காயெலாம் உடைச்சி நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தீபாராதனை எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
நிலம் விளையணும், பைப்பு போட்டது வந்து சக்ஸஸ் ஆகணும், எல்லா நிலத்துக்கும் வந்து தண்ணி வந்து எல்லா நிலத்துக்கும் பாயணும், பைப்பில் வந்து எங்கேயும் கசிவு இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த இதுவும் ஏற்படக்கூடாது, வெள்ளாமை நல்லா விளையணும், இந்த நிலத்துல எல்லோரும் நல்லா இருக்கணும், வெள்ளாமை விளைஞ்சு அப்படின்னு எல்லாருமே நாங்கள் வந்து வேண்டிக்கிட்டோம். சொந்தக்காரங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் நான் வந்து வீடியோ உங்களுக்கு நிறையா அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன பண்ணுறோம், நிலத்துல நாங்கள் என்னென்ன போடுறோம், என்னென்ன வெள்ளாமை போடுறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு பிரசாதம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.